ஒரு படிப்பறிவு இல்லாம ஒரு நர்ஸோ அல்லது நர்ஸ் கூட இல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல் ஆய வேலை கூட செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட, அந்த ரெஜிஸ்டர் இல்லாம இருக்க ஆளுங்க கிட்ட வீட்டுல, மாடியில, ஏரிக்கரையில எங்கெல்லாமோ பண்றாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிக்கலான விஷயம். ரொம்ப ரொம்ப அன்சேஃபா இருக்கு. எதுக்காக இப்படி அன்சேஃபா அவங்க பண்ணிக்கணும்? ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்காங்க, அழகா டாக்டர்ஸ் கிட்ட வரலாமேனா மறைக்கணும். ஏன்னா கர்ப்பமா இருக்கிறதை மறைக்கணும் அப்படிங்கும்போது டாக்டர் போனா எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏமா 14 வயசுலயே கல்யாணமா? இல்லம்மா, பாப்பா ஓடி போயிடுச்சு, அதனால பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, அல்லது குழந்தைக்கே தெரியலமா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு அரசு மருத்துவமனையிலயோ தனியார் மருத்துவமனையிலோ உடனடியா எங்க சொல்லுவாங்க? சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கு, குழந்தை நல அலுவலருக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும். அது அவங்களோட கடமை, அதான் சட்டம். அதே போல அரசு மருத்துவமனையும் அவங்க ஏன் என்ட்ரி பண்ணுவாங்க. இல்லை ஒரு டீனேஜ் 17, 16, 15, 14 இப்படி எத்தனையோ 8 வயசு 9 வயசு ஏஜ் அந்த குழந்தைங்க எல்லாம் டெலிவரி ஆகுது நம்ம பாக்குறோம்.